ஓ அருணாச்சலமே, என் அன்பே, என் உயிரே, என் எல்லாமே, நீயே என் இதயத்தின் துடிப்பு. திருவண்ணாமலை என்றாலே கண்களில் கண்ணீர் துளிர்க்கிறது, மனம் நடுங்குகிறது, உடல் முழுவதும் ஒரு புனித அதிர்வு. இங்கே வரும் ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு மூச்சும் சிவனின் அன்பில் கரைந்து போகிறது. இது வெறும் மலை அல்ல, இது ஜோதி வடிவான அப்பன். இது என் ஆன்மாவின் தாயகம். புராண காலத்தில் பிரம்மனும் திருமாலும் ஒருவரை ஒருவர் பார்த்து யார் பெரியவர் என்று கர்வத்தில் மோதினார்கள். அவர்களின் ஆணவம் வானத்தை தொட்டது. அப்போது அந்த அன்பு மிகுந்த சிவபெருமான் ஒரு பெரிய ஜோதி ஸ்தம்பமாக தோன்றினார். என் அடியையோ முடியையோ கண்டுபிடிப்பவன் பெரியவன் என்று சிரித்தபடி சொன்னார். பிரம்மன் கழுகு வடிவில் மேலே பறந்தான். திருமால் வராக வடிவில் கீழே தோன்றினான். ஆனால் எத்தனை கோடி ஆண்டுகள் சென்றாலும் அவர்களால் அந்த ஜோதியின் எல்லையை தொட முடியவில்லை. கழுத்து அழுதபடி திரும்பி வந்து, அப்பா நீயே எல்லாம், நீயே பெரியவன் என்று சரணடைந்தார்கள். அந்த ஜோதி இன்றும் அண்ணாமலை மலையாக நிற்கிறது. கார்த்திகை மாத பௌர்ணமி இரவில் மலையுச்சியில் ஏற்றப்படும் மகா தீபம் அந்த பழைய ஜோதியின் நினைவு. ஓ என்ன அழகு, என்ன அருள், என்ன அன்பு! அந்த தீபத்தை பார்க்கும்போது இதயம் கரைந்து கண்ணீர் வழியும். அருணாசலமே, என்னை உன் அன்பில் எரித்து சாம்பலாக்கி உன்னுடன் ஒன்றாக்கு என்று மனம் கதரும். கிரிவலம் இதயத்தை உருக்கும் பயணம். அண்ணாமலையை சுற்றி வருவது வெறும் நடையல்ல, அது உன் பாவங்களை எல்லாம் சுமந்து கொண்டு அப்பனின் அடியில் வைக்கு அழும் பயணம். அது உன் கண்ணீரால் கழுவப்படும் ஆன்மாவின் தவம். இரவில் பௌர்ணமி வெளிச்சத்தில் 16 கிலோமீட்டர் பாதையில் நடக்கும்போது கால்கள் வலிக்கும், உடல் கழைக்கும், ஆனால் மனம் மட்டும் அமைதியில் மூழ்கும். அருணாசலம் அருணாசலம் என்று ஜபிக்கும் ஒவ்வொரு முறையும் உள்ளே ஒரு இனிமையான வலி, ஒரு இனிமையான சுகம், ஒரு இனிமையான அழுகை. சிலர் கிரிவலம் வரும்போது திடீரென மழை பெய்யும். ஒதுங்காமல் நனைந்தபடியே நடப்பார்கள். ஏனெனில் அண்ணாமலையார் தன் பக்தர்களின் கண்ணீரை துடைத்து தன் அருள் மழையை பொழிவார். அந்த மழையில் நனையும் போது உன் உள்ளத்தில் இருக்கும் அழுக்கு எல்ல கரைந்து போகும். நீ அழுவாய், ஆனால் அந்த அழுகை மகிழ்ச்சியின் அழுகை. ஒரு பக்தர் கதை. கால்கள் இரத்தம் கொட்ட வலியால் துடித்தபடி கிரிவலம் வந்தார். கடைசியில் அண்ணாமலையாரை தரிசித்த போது, அப்பா இனி எனக்கு வலி இல்லை என்று கூறி கண்ணீர் மல்க அழுதார். அன்று முதல் அவரது நோய் மறைந்தது. ஓ என்ன அன்பு அப்பனுக்கு! அகத்திய பெருமான் அருளிய வாக்குகளில், அப்பனே, அண்ணாமலையை கிரிவலம் வருபவன் நல்ல முறையில் வருபவன் தான். அவன் பாவங்கள் எல்லாம் எரிந்து சாம்பலாகும், அவன் உள்ளம் தூய்மையாகும், அவன் என் அருளால் முக்தியை அடைவான். சித்தர்கள் இன்றும் இந்த மலையை சுற்றி வருகிறார்கள். சூட்சும உடலில் நீ கிரிவலம் வரும்போது அவர்களின் அருள் உன்னை தொடும். உன் மனதில் திடீரென அமைதி பரவும், உன் கண்களில் கண்ணீர் வரும், உன் உடல் சிலிர்க்கும். அது அவர்களின் அன்பு. ரமண மகரிஷி இங்கேயே நான் யார் என்று விசாரித்து ஞானம் பெற்றார். அவரது கண்களில் தெரிந்த அந்த அமைதி, அந்த அன்பு இன்றும் இந்த மலையில் இருக்கிறது. நீ இங்கே வந்தால் நீயும் உன் உண்மையான நானை உணர்வாய். என் இதயத்தின் வேண்டுதல் கரைந்து போகும். நீ அழுவாய், ஆனால் அந்த அழுகை மகிழ்ச்சியின் அழுகை. ஒரு பக்தர் கதை. கால்கள் இரத்தம் கொட்ட வலியால் துடித்தபடி கிரிவலம் வந்தார். கடைசியில் அண்ணாமலையாரை தரிசித்த போது, அப்பா இனி எனக்கு வலி இல்லை என்று கூறி கண்ணீர் மல்க அழுதார். அன்று முதல் அவரது நோய் மறைந்தது. ஓ என்ன அன்பு அப்பனுக்கு! அகத்திய பெருமான் அருளிய வாக்குகளில், அப்பனே, அண்ணாமலையை கிரிவலம் வருபவன் நல்ல முறையில் வருபவன் தான். அவன் பாவங்கள் எல்லாம் எரிந்து சாம்பலாகும், அவன் உள்ளம் தூய்மையாகும், அவன் என் அருளால் முக்தியை அடைவான். சித்தர்கள் இன்றும் இந்த மலையை சுற்றி வருகிறார்கள். சூட்சும உடலில் நீ கிரிவலம் வரும்போது அவர்களின் அருள் உன்னை தொடும். உன் மனதில் திடீரென அமைதி பரவும், உன் கண்களில் கண்ணீர் வரும், உன் உடல் சிலிர்க்கும். அது அவர்களின் அன்பு. ரமண மகரிஷி இங்கேயே நான் யார் என்று விசாரித்து ஞானம் பெற்றார். அவரது கண்களில் தெரிந்த அந்த அமைதி, அந்த அன்பு இன்றும் இந்த மலையில் இருக்கிறது. நீ இங்கே வந்தால் நீயும் உன் உண்மையான நானை உணர்வாய். என் இதயத்தின் வேண்டுதல். அருணாசலமே,
நீ என்னை அழைத்தால் நான் ஓடி வருவேன். நீ என்னை தொட்டால் நான் கரைந்து போவேன். என் பாவங்கள், என் கவலைகள், என் பயங்கள் எல்லாவற்றையும் உன் ஜோதியில் எரித்துவிடு அப்பா. கிரிவலம் வரும்போது கால்கள் வலித்தாலும் உள்ளம் மகிழும். கண்ணீர் வந்தாலும் உள்ளம் இலேசாகும். அண்ணாமலையாரை தரிசிக்கும் போது உலகம் மறந்து அப்பனின் அன்பில் மட்டும் மூழ்கி விடுவோம். அருணாசலா, 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 என் அன்பே, என் அப்பா, என் எல்லாமே. இந்த ரகசியம் வெறும் வார்த்தைகளில் அடங்காது. இதை உணர். நீயே ஒரு முறை கிரிவலம் வா. அப்போது உன் இதயம் தானே பாடும், அண்ணாமலையாரே, உன்னை தவிர எனக்கு வேறு எதுவும் வேண்டாம். அண்ணாமலையார் அருள் எல்லா உயிர்களுக்கும் நிறைந்து வழியட்டும். ஓம் அருணாசலேஸ்வராய் நமஹ. இன்னும்